ஓகே, இப்ப இங்க பாருங்க 144 ரூட் ஏ மற்றும் 120 ஏ ஆகியவற்றின் மீப்பெரும் பொது காரணி எனக்கு என்ன? ஓகே, ஒண்ணு மேல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்பர்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. நம்பர்ஸ் என்ன இருக்கு? 144 120. என்ன பண்ணலாம்? 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல அடிச்சோம்னா 72, இங்க அடிச்சோம்னா 60. அடுத்து 2ஆல அடிப்போம். அடிச்சோம்னா 36 30. அடுத்து 2ஆல அடிச்சா 18 15. அடுத்து 3ஆல அடிச்சோம்னா இங்க 6 இங்க 5. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க? பெருங்க. 2 4 4 2 8 8 3 24. ஓகேவா? ஏன்னா மீப்பேவே கேட்டா அந்த வகுத்தி மட்டும் தான் பெருக்க முடியும். ஓகேவா? எவ்வளவு வருது? 24. ஸோ அப்போ 24 ரெண்டு இடத்துல இருக்கு. இப்போ எது சார் எனக்கு ஆன்சர் வரும்? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இங்க என்ன இருக்கு? ரூட் ஏ ஒன்று இருக்கு, அடுத்து என்ன இருக்கு? வெரி ஏ இருக்கு. ஸோ இப்போ இது எது சார் மீப்பெரும் பொது காரணி வரும்? ஓகே பாருங்க. இப்போ நம்ம ஏ எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரூட் ஏ அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஏ எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா ரூட் ஏ ஸ்கொயர் போடலாம். ரூட் ஏ ஸ்கொயர்னு போடலாம். அப்போ இது வெறும் ரூட் ஏ, இது ரூட் ஏ ஸ்கொயர். ஏன்னா ரூட் ஏ ஸ்கொயர் பண்ணாதான் என்ன வரும்? வெறும் ஏ கிடைக்கும். அப்ப என்ன பண்ணும்? மீப்பெரும் பொதுக்காரன்னா அடுக்கு சின்னதா இருக்குமா? இங்க வெறும் ரூட் ஏ, இங்க ரூட் ஏ ஸ்கொயர். இப்போ இது என்ன சின்னது? ரூட் ஏ தான் சின்னது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ரூட் ஏ. அப்ப ஆன்சர் அது 24 ரூட் ஏ. ஸோ ஆப்ஷன் ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஏ என்ன பண்றோம்னா ரூட் ஏன்னு பிரிப்போம். அப்போ ரூட் ஏ ஸ்கொயர் ஆகும். அப்ப அடுக்கு எனக்கு கம்மியா இருக்கணும். அப்போ ரூட் ஏல வெறும் 1 தான் இருக்கு, ரூட் ஏ ஸ்கொயர்ல 2 இருக்கு. அப்ப எது சின்னது? ரூட் ஏ தான் எனக்கு சின்னது. அப்ப ஆன்சர் அது 24 ரூட் ஏ.